சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சி அவ்வளவு முக்கியமானதா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில செவ்வாய் பயிற்சி அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை கண்டிப்பா செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா பெரும்பாலானவங்க குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல பாதி அளவை கூட செவ்வாய் பயிற்சிக்கு கொடுக்கறது இல்ல. செவ்வாய் பயிற்சி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்க விரும்பாம ஒரு சில தேவையில்லாத செயல்களை செஞ்சு அழிவுகளை அவங்களே தேடிக்கிறாங்க. அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 40 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டே இருப்பார். அப்படி அவர் பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான சுப பலன்களையும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் கொடுத்துக்கிட்டே போவார். பொதுவா ஒரு வீட்டுல இறப்பு மாதிரியான துக்க நிகழ்வுகள் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களையும் அந்த வீட்டுல செய்ய மாட்டாங்க. கோயில்களுக்கு போறது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு தள்ளி வச்சிருவாங்க. ஒரு வகையில பார்க்க போனா இந்த 40 நாட்களும் தீட்டு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த 40 நாட்களை கணக்குல வச்சுதான் நம்மளோட முன்னோர்கள் துக்கம் நடந்த வீடுகள்ல 40 நாட்களுக்கு சுப காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாத வீடுகள்ல பயணம் பண்றாரு அப்படின்னா அந்த 40 நாட்களும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடிய பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார். அதுவே சாதகமான வீடுகள்ல அமர்ந்து சுப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ செவ்வாய் பகவானுக்கு கிடைக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க சுப பலன்களையும் ஒரு சில அற்புதமான யோகங்களையும் ஜாதகருக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா செவ்வாய் பகவான் முழு பாப கிரகமாவே இருந்தாலும் அவர் சாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா ஜாதகருக்கு சுறுசுறுப்பை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், உடல் வலிமையை கொடுப்பார். நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசு வேலைகள், போலீஸ், ராணுவம், இந்த மாதிரியான சீருடை பணியாளர்கள் சம்பந்தமான வேலைகள் இதை எல்லாத்தையுமே செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பாதகமான வீடுகள்ல இருந்து அவருக்கு பாப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ கிடைக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை பிச்சைக்காரனாவும் நோயாளியாவும் மாத்திர வரைக்கும் செவ்வாய் பகவான் ஓயவே மாட்டார். அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் முழுமையா கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் கிடைக்காது, நிலம் மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமையாது. ஒருவேளை பூர்வீக சொத்துக்கள் அவங்க பேர்ல இருந்தாலும் அந்த சொத்துக்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்த மாட்டார். முழுமையா அழிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதரர்களுக்குள்ள தொடர்ச்சியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுப்பார், ரத்த காயங்களை ஏற்படுத்துவார், விபத்துக்களை ஏற்படுத்துவார். புற்றுநோய், ரத்த கொதிப்பு, எதிர்பாராத திடீர் மரணங்கள், இந்த மாதிரியான பெரிய அளவிலான பாதிப்புகளையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். இதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை செவ்வாய் பயிற்சிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பா செவ்வாய் பகவான் தற்சமயம் நம்ம ராசிக்கு யோகங்களை கொடுப்பாரா அல்லது சோதனைகளை கொடுப்பாரா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை பாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். இதனால 12 ராசியை சேர்ந்தவங்களுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. அதை விட முக்கியமா இந்த பிப்ரவரி மாதத்துல நடக்க இருக்கிற செவ்வாய் பயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு செவ்வாய் பயிற்சியா இருக்க போகுது. அதாவது தற்சமயம் காலபுருஷனோட 9வது வீடான தனுசு ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறமா 10வது வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி செவ்வாய் பகவானோட உச்ச வீடு. இதனால அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாயா மகர ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான யோக பலன்களையும் திடீர் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் பெரிய அளவிலான பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகுது. அந்த வகையில ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான ரிஷப ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், சமீப காலமா ரிஷப ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய வேதனைகள்ல இருந்தும் போராட்டங்கள்ல இருந்தும் இந்த செவ்வாய் பயிற்சி ஏதாவது ஒரு வகையில விடுதலையை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் களத்திரக்காரகனாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கார். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில உச்சமடைகிறார். களத்திரக்காரகன் யோகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்க வாழ்க்கை துணை மூலமா திடீர் யோகங்களை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்க வாழ்க்கை துணை மூலமா பணவரவு இருக்கலாம், சொத்து சுகங்கள் கிடைக்கலாம், இக்கட்டான சமயங்கள்ல உங்க வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா சமீப காலமா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பண நெருக்கடிகள்ல இருந்து உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. போதாக்குறைக்கு உங்க வாழ்க்கை துணை கூட ஏதாவது சண்டை சச்சரவுகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த செவ்வாய் பயிற்சி அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளை முழுமையா உடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
இதனால குழந்தை இல்லாத ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாய் பகவான் பயிற்சியாக கூடிய இந்த பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறமா குழந்தை பாக்கியம் சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வெற்றிகள் கிடைக்கும். அதே போல செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பூமி காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பூமி காரகன் யோக ஸ்தானத்துல இருக்கிற இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்குறதுக்கும் நிலங்கள் வாங்குறதுக்கும் வாகனங்கள் வாங்குறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஒரு சில ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு அது சம்பந்தமான மருத்துவ செலவுகளை சமீப காலமா சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்துல உச்சமடையக்கூடிய இந்த பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்க வாழ்க்கை துணையை பிடிச்சிருந்த தீராத வியாதிகள் முழுமையா விலக போகுது. நீண்ட கால நோய்கள்ல இருந்தும் சிறப்பான விடுதலை கிடைக்க போகுது. இதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எதிர்பார்க்கறதுக்கும் அதிக அளவுல இருக்கும். இது கூடவே பாகிஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் தன்னோட 4வது பார்வையா உங்க ராசியோட விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியை பார்க்கிறார். இந்த அமைப்பு தொடர்ச்சியா விரய செலவுகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில தொடர்ச்சியா நஷ்டத்தையும் பண இழப்பையும் சந்திச்சுட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானோட இந்த பார்வை லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது கூடவே உங்க ராசிக்கு 3வது வீடான தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கடகராசியிலையும் 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியிலையும் செவ்வாய் பகவானோட பார்வை நேரடியா பதியுது. இதனால இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா ரிஷபராசிக்காரங்களோட மன உறுதி கண்டிப்பா 2 மடங்கு அதிகரிக்கும். மன குழப்பங்கள் எல்லாம் முழுமையா விலகி மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா கிடைக்கும். இது கூடவே உங்களோட தம்பி தங்கைகள் மூலமா நீங்க ஒரு சில லாபங்களை அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. குறிப்பா மனக்கசப்புல இருக்கிற தம்பி தங்கைகள் கூட பகையை மறந்து மறுபடியும் உங்களை தேடி வந்து பேச போறாங்க. அவங்க மூலமா ஒரு சில ஆதரவும் உதவிகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல கிடைக்க போகுது. குறிப்பா ஆரம்ப காலங்கள்ல இருந்தே ரிஷபராசிக்காரங்க அவங்களோட தம்பி தங்கைகளுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருப்பாங்க. நிறைய பண உதவிகளை செஞ்சிருப்பாங்க. ஒரு சிலர் தன்னோட தம்பி தங்கைகளுக்கு தொழிலையும் அமைச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த தம்பி தங்கைகள் மூலமா ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைச்சிருக்காது. எந்த விதமான பிரயோஜனமும் இதுவரைக்கும் இருந்திருக்காது. ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட தம்பி தங்கைகளோட நடவடிக்கைகள்ல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகுது. அவங்க மூலமா ஒரு சில உதவிகளும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு தாராளமா கிடைக்க போகுது. இது கூடவே உங்க தாயார குறிக்கக்கூடிய சுகஸ்தானத்திலையும் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோட பார்வை பதிகிற காரணத்தால தாய்வழி சொந்தங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும். தாயோட உடல் ஆரோக்கியத்திலையும் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அலைச்சல்கள் ஏற்படும். அந்த அலைச்சல்கள் மூலமா உடல் அசதி, உடல் சோர்வு, மன அழுத்தங்கள் இந்த மாதிரியான பாதிப்புகளும் ஏற்படலாம். போதாக்குறைக்கு தந்தை மகன் உறவுலையும் இந்த செவ்வாய் பயிற்சி பெரிய அளவிலான விரிசலை ஏற்படுத்த போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க தாயாரோட சிறப்பான இணக்கத்தையும் தந்தை கூட பிணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுது. இதனால உங்க தந்தை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு முடிவுகளை எடுங்க. உங்க தந்தையை பத்தி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயோ அல்லது வெளி இடங்கள்லயோ குறைகளை சொல்லாதீங்க. ஏன்னா தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்படக்கூடிய சின்ன விரிசல்கள் கூட மிகப்பெரிய பிரச்சனைகளா மாறக்கூடிய காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல உங்க தந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.